52 இந்தியாவின் முதல் சட்ட திருத்தத்தை தலைவர் பெரியார் தான் கொண்டு வந்தார். 50 சட்டம் அமலாயிடுச்சு. 49 கூட அமுதன் சொன்னாப்பல, மணி அமுதன் 1949 சட்ட 26 நவம்பர் 26 சட்ட எரிப்பு நாளை ஏன் பெரியார் தேர்ந்தெடுத்தார்னா அன்னைக்கு தான் அதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற நாளாக முடிவு செய்யப்பட்டது என்பதனால் அதை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கி பிஜேபிக்காரங்க அதுக்காக தான் கொண்டு வராங்க. அப்போ நான் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறேன், 49 காந்தி இந்து RSSகளால் படுகொலை செய்யப்படும் போது இந்த நாட்டுக்கு காந்தி மண் பேர் வைக்கணும்னு சொன்ன பெரியார் தான் 57 காந்தி படத்தை கொடுக்குறார். இந்த ரெண்டு அவரை போல் அந்த சிந்திக்கிற தன்மை எப்படி செயல்படுறதுங்கிறத ரொம்ப கற்றுக்கணும், இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு பார்ப்பன் காந்தியை கொண்டுட்டான், இந்து கண்ணோட்டத்தில் பார்ப்பன ஜாதி வரியன் காந்தியை கொண்டுட்டான். அப்போ என்ன பண்ண, காந்தி ரோல் எடுத்து இந்த மக்கள் மத்தியில் அந்த செய்தியை பரப்பணும்னு என்ன பண்ணுறாரு, காந்தி அதில் ரோல் எடுக்கிறாரு. இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு ஏன் பேசுகிறாருன்னா அதுதான் பார்ப்பனியத்தை எதிர்கொள்வதற்கான வடிவமாக இருக்கும், காந்தியை வைத்துக்கொண்டு அரசியல் பேசுக்கான பொருத்தமாக இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா நடக்குது, நல்லா தெரிஞ்சுங்க, ராஜீவ்காந்தியை படுகொலை செய்த போது திமுக விடுதலை புலிக்கு எதிரான இயக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்கல்ல பொதுவாக. அப்போவே எம்ஜிஆர் காலத்திலிருந்து ராஜீவ்காந்தி வரைக்கும் திமுக விடுதலை புலிக்கு எதிரானது, அது தமிழருக்கு ஈழத்தமிழருக்கு துரோகம் செய்து விட்டது. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு வரை இப்போ கூட எவ்வளோ பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க. அப்போ ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட வரைக்கும் திமுக தமிழர்களுக்கு விரோதமானது, என்னது விடுதலை புலிக்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ராஜீவ்காந்தி படுகொலை பண்ண உடனே ராஜீவ்காந்தியை திமுக காரனா கொண்டுட்டாலும் திமுக விட்டு அடிச்சானா இல்லையாங்க. அதிகமாக வன்முறைகளை செய்தது பெரியார் இயக்கத்துக்கு பிற்பாடு அதிகமாக திமுக வீட்டெல்லாம் புரிந்து காங்கிரஸ்காரர்களும் திமுக எதிர்ப்பாளர்களும் என்ன சொன்னான், விடுதலை புலி ஆதரவாளர்களான திமுக சொல்லி அடித்தான். அவர் திமுக கவிஞர் வைரமுத்து திமுகவோட ஆதரவாளர்கள் அவர்கிட்ட கொண்டு அடிச்சாங்களா இல்லையா, இந்த வடிவம் இருக்குல்ல. அப்போ பெரியார் எப்படி பார்க்குறாரு பார்த்துங்க. அப்போ என்ன பண்ணுறானுங்க, காந்தி படுகொலை செய்தவங்க முஸ்லீம் டானுங்க ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் பார்ப்பன பத்திரிகை இருந்து தெரியுமா பண்ணால் இங்கே பொழுதுனைக்கு இந்து மதத்துக்கு எதிராக காந்திக்கு எதிராக பெரிய ரோல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் பெரியார் மிக தீவிரமாக. காந்தியால் தான் நாடு கட்டு போச்சுன்னு அம்பேத்கர் அரசியலோடு சேர்ந்து இங்கே பேசுகிறார். அது 50 படுகொலை செய்வது முன்னால் வரைக்கும் 48 வரைக்கும் காந்திக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறார். 49 காந்தியை கோட்ஸே சுடுகிற அந்த நிமிடம் வரைக்கும் காந்தி எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காந்தி நாடுன்னு அறிவிக்கணும்னா அது எதிரான அரசியல், காந்தியோட அந்த அரசியலை பாஜக பார்ப்பனர்கள் எதிராக பயன்படுத்தணும், அரசு பயன்படுத்தணும். இன்னொன்று தெரியுமா, இருக்கிற பார்ப்பன பத்திரிகைலாம் திரும்ப பண்ணிட்டான். காந்தியை படுகொலை பண்ணதே பெரியார் சித்தான்ட்டான். சில பேர் பெரியார் இயக்கத்தை க்ளோஸ் பண்ணுவதற்கும் திராவிட கழகத்தை சீல் வச்சு பெரியார் தொடர்பு மூடுவதற்கான ஏற்பாடுலாம் பண்ணும்போது பார்த்தாரு, அவரை போல் ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆள் அவரு. இத்தனை 2000 ஆண்டுகளில் பாப்பானால ஜீரணிக்க முடியாத ஒரே தலைவர் பெரியார் தானே. அவன் ஊசியின் காதல் நுழைஞ்சாருன்னா அதோட காதல் நுழைவார். பெரிய என்ன பண்ணிட்டாரு, பெரியார் தான் கொண்டாருன்ற மாதிரி பிரச்சனையை திராவிட கழகம் தான் காந்தி தொடர்ந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி அரசு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து திராவிட கழகத்தை சீஸ் பண்ணுறது, மக்கள் மத்தியில் பெரியார் இயக்கத்துக்கான வன்முறையாக மாற்றுறது தெரிஞ்சார். என்ன பண்ணிட்டாரு, ஒரே வார்த்தை சொல்றேன், இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைறான்ட்டார். முடிஞ்சு போச்சு. என்ன போச்சு, இவங்க தலையங்க இவங்க பேர பேச்சு மொத்தத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல காலி பண்ணிட்டான். காந்தி தேசம் அவரை போட்டு ஒரு தியாகி இந்த உலகத்தில் கிடையாதுட்டாரா, மொத்த எழுதுன தலையங்க இந்து அவங்க எல்லாரும் திருப்பி அவங்கள படிச்சு எழுத மாதிரி போச்சு. அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு, 57 காந்தி பட போராட்டத்தை நடத்துறாரு. இந்த காந்தி பட போராட்டத்தில் பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்புன்னு இருக்கு சட்டத்தில், அரசியல் சட்டத்தில். அந்த தீண்டாமை ஒழிப்பு என்பதற்கு பதில் ஜாதி ஒழிப்பு அப்படின்னு வரணுங்கிறது தான் அவர் பாயிண்ட், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இது ஒரு தப்பா, தீண்டாமை ஒழியணும்னு விரும்புகிறவன் ஏன் ஜாதி ஒழியணும்னு விரும்ப மாட்டான்? சாதாரண ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். பெரியாரை விட்டுருங்க, நீங்கள் தீண்டாமை ஒழியணும்னா ஜாதிலாம் இருக்கக்கூடாது, ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறதால அந்த தீண்டாமை ஒழியணும்னு சொல்கிற சட்டத்தை வச்சிருக்க தீண்டாமைக்கு எதிராக பேசுகிறீங்க. அப்போ ஜாதி ஒழியணும் ஏன்ப்பா நீ சொல்ல மாட்டீங்கன்னா, சொல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, என்னால் சொல்ல முடியாது, நீ ஜாதி ஒழிக்கிறது நீ ஒழிச்சிக்கப்பான்னு உள்ளாமல் அதுக்கு விட மாட்டுறாங்க. தீண்டாமை ஒழிப்பு பேசுறது தான் பேசு, ஜாதி ஒழிப்பு கூடாது என்று கொடிய வன்முறையை நிகழ்த்தியிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக சட்டசபையில் தீர்மானம் போடும். என்ன பண்ணுறாங்க, பெரியார் அறிவிச்சிட்டார், நம்ம எவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருப்பது, என்னால் சகிக்க முடியவில்லை. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்போ சுதந்திர காங்கிரஸ் உட்பட நம்ம தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பெரியார் ஜாதி ஒழிப்பு பார்ப்பன எதிர்ப்பு ஜாதியெல்லாம் ஒழியணும்னு பேசினா நமக்கு வெள்ளக்காரங்க முதல்ல ஒழியணும், இருக்கிற அந்த எதிரி தரட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அவன் போய் 47 போய் இவ்வளோ வருஷம் ஆகுது, இன்னும் பேசவே மாட்டாங்க யாரும். இப்போ பெரியாரோட கரெக்டாக சொல்லியிருந்தார், வெள்ளக்கார போனட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் ஜாதி ஒழிப்பை பற்றின்னு. அன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் எல்லாரும் பெரியார் பற்றி விளக்கம் கொடுத்தாங்க. எவ்வளோ நாள் ஆகுது வெள்ளக்காரன் போய், எத்தனை வருஷம் ஆகுதுங்க?
47 ஒரு கணக்கு போட்டு நீங்களே பார்த்துங்க. இவ்வளோ வருஷத்தில் ஜாதி ஒழிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் நடந்திருக்குது? அப்போ நீங்கள் வெள்ளைக்காரன் இருக்கும்போது போகலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னது பொய் தானே, அப்போ ஏமாற்று வேலை தானே. ஜாதி ஒழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதைத்தான் பெரியார் அப்பவே சொல்கிறாரு. அப்போ திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி பாதுகாப்பதற்காக மிக தீவிரமாக சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சட்டசபையில் புதுசாக நல்லா தெரிஞ்சுங்க, 52 முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை தலைவர் பெரியார் தான் தன் போராட்டத்தில் கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, அரசியல் சட்டத்தை எரிப்பேன்னு பெரியார் அறிவிச்சிருக்காரு. அறிவிச்சு அவர் போய் உள்ளே போடு, அவர் ஜாமீனில் விடாத, அவர் 50 வருஷம் போடு, 100 வருஷம் போடும், அவன் அறிக்கை கொடுக்குறான், பேட்டி கொடுக்குறான், எல்லாம் படிக்கிறான், கொடுக்கலான்னு இப்போ சட்ட புத்தகத்தை பொறுத்தினா அதில் அரசியல் சட்டத்தை எரித்தா என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு சட்டமே இல்லை, சட்டத்திலே இல்லைங்க. அரசியல் சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்பதற்கு அரசியல் சட்டத்தில் எதுவுமே இல்லைங்கிறத இந்த நாட்டுக்கே அறிவித்தவர் பெரியார் தான். சட்ட புத்தகத்தில் அது இல்லைங்க. அது முதல்ல பெரியாருக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் எதுவும் இல்லை, நீங்கள் புதுசாக தான் சட்டம் போடணும், அதனால் அறிவிப்புன்னு சொன்ன உடனே பெரிய சட்டம் மேதையெல்லாம் தலைவர் அம்பேத்கர் 56 இல்லை, 57 இல்லை. அப்போ அந்த சட்டம் என்ன பண்ணுறாங்க, அரசியல் சட்டத்திலே தண்டனை இல்லைங்க, இருந்தாலும் சொல்லிட்டா என்னங்க பண்ணுறதுன்னு சொன்னப்போ வேற வழி இல்லைன்னு நேரு தலைமையில் இருக்கிற அரசு, இங்கே காமராஜர் தலைமையின் அரசுக்கு புதிய சட்டத்தை நேர்த்தணும்னு நிர்பந்தம் கொடுத்தோடனே புதிய சட்டத்துக்கான மசோதா 3 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை கொண்டாங்க. இந்த ஒடுக்குமுறை சட்டம் 3 வருஷம் போடணும் அப்படின்னு வருது. அது விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பெரியார் என்ன பண்ணுறாரு, விவாதம் சட்டம் கொடுமையான சட்டங்கள் வரணும்னு அறிவிச்சுட்டு விட்டுடலாம், அதெல்லாம் கிடையாது. பெரியார்கிட்ட கண்ணோட்டம் என்னன்னா, பெரியார் ஒரு விஷயத்தை அவர் முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். போராட்டம் சாதி எதிர்ப்பு, ஜாதி சட்ட நகலை இருக்கிற போராட்டம் அறிவிச்சிட்டாருல்ல, அவ்வளவுதான். லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாரு. அதை எப்படி நடக்கும் தான் யோசிப்பார் தவிர எப்படி கைவிடலான்னு பார்க்கறது இல்லை. ஆகையால் இந்த மாதிரி புதிய சட்டங்கள் வருவதனால் நீங்கள் அந்த கோட்டை தாண்டி வர வேண்டாம், நானும் இந்த கோட்டை தாண்டி வரவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் வள்ளி முற்றுகை போராட்டத்தை முடித்துவிட்டு நான் பின்னால் செல்கிறேன்னு சொல்ல மாட்டார் தலைவர். என்ன பண்ணுறாரு, அடுத்து வியூகத்தை எடுக்கிறார். புதிய அரசு கொண்டு வர தஞ்சை மாநாடு, தஞ்சாவூர் மாநாட்டில் அதே நவம்பர் மாதம் நடக்குது. நவம்பர் மாதத்தில் சொல்கிறார், அறிவிக்கிறார், போர் அறிவிக்கிறார். நம்ம ஜாதி ஒழிகிற வரைக்கும் நமக்கு விடுதலை கிடையாது, இந்த நாட்டில் ஜாதி தேவையற்ற ஒன்று, ஜாதியை ஒழிச்சே தீரணும், அதுக்கு அந்த சட்ட நகலை ஒழிப்புன்னு கொண்டு வந்தால் தான் தீர்வு. அதுக்கு ஒடுக்குமுறைக்கு சட்டம் கொண்டு வந்து நம்ம 3 வருஷம் போடுவானா 300 வருஷம் போடுவானா தெரியாது, எத்தனை வருஷம் போட்டாலும் நம்ம ஜாதியை எரிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, அரசியல் சட்ட நகலை எரித்து அதை அமைச்சருக்கு போஸ்டல் அனுப்புங்கன்னு பேசுகிறாரு. அங்கே கூட்டத்தில் லட்சக்கணக்கான மாநாட்டில் ஆண்கள் பெண்கள் கூடியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அரசியல் சட்டம் எதிர்ப்பு போராட்டத்துக்கு வரீங்கன்னு தலைவர் பெரியார் அங்கே தஞ்சாவூர் மாநாட்டில் கேட்குறாரு. மொத்தம் 2 லட்சம் கைகள் உயர்த்திருக்குது, நாங்கள் வரோம்னு சொல்லி. இது ஒடுக்குமுறை சட்டம் தயாராகிடுது, பயப்படல். தஞ்சாவூர் மாநாட்டில் தீர்மானத்தை போட்டு இன்னும் அதை தீவிரமாக்குறாரு. அதுக்கப்புறம் தேசிய அவமதிப்பு சட்டம் மசோதா சட்டமன்றம், தமிழக சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு வருது. அது வரலாறு எவ்வளவு நன்றி கட்டதாக இருக்குது, எவ்வளவு நயவஞ்சகமாக இருக்குதுங்கிறதுக்கு நீங்கள் தயவு செய்து வாய்ப்பு கிடைத்தால் இந்த சட்டம், தேசிய அவமதிப்பு சட்டம் நம்ம சட்டசபையில் அமலாவதுக்கு நடந்த விவாதங்கள் இருக்குது, அதை எடுத்து படிங்க. நான் எவ்வளோ பேசினாலும் அதை நான் விலைக்கு சொல்லவே முடியாது. அந்த விவாதத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வந்து பெரியாரை கொடூரம் 3 வருஷம் தண்டனை போட்டு அவரை கடுமையாக தண்டிக்கணுங்கிற கோரிக்கை யார் திரும்ப வைக்கிறா? யார் வைக்கிறா? பூரா பெரியாரால் எம்எல்ஏ ஆனவங்க, பெரியாரால் ஆட்சியை பிடிச்சவங்க. ஒவ்வொரு ஊராக போய் பெரியார் ஊரெல்லாம் பேசி எம்எல்ஏ ஆக்கினவங்க, ரொம்ப நெருக்கமாக எம்எல்ஏ ஆக்கினவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அது வெறும் காங்கிரஸ் தலைவர் காமராஜர் மட்டும் பேசல, இவரால் எம்எல்ஏவில் கல்யாண சுந்தரம் பேசுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில். அவர் தீவிரமாக பேசுகிறார். 3 ஆண்டுகள் போட்டு கொடூரம் நமது நாட்டை அச்சுறுத்துகிற இது போன்ற போராட்டங்கள் என்பதை அனுமதிக்கக்கூடாது, அதை கொடுமையாக நம்ம ரசிக்கணும்னு சொல்கிறாரு. மிக தீவிரமாக அதோட இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? பெரியார் திட்டி தண்டனை கொண்டு வரது கல்யாண சுந்தரம் ஆதரிக்கிறாரு மட்டும் இல்லை, அதை விட மோசமாக ஒன்று பேசுகிறார் கல்யாண சுந்தரம். என்ன பேசுகிறார் தெரியுமா? காங்கிரஸை பற்றி எவ்வளவு மோசம். நான் பார்த்தீங்களா, எதுக்கு அந்த ரோலை சொன்னேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதுக்கு 30 காங்கிரஸ் ரோடு, காந்தி ரோடு, 2ஆம் ஒழிப்பில் அவங்க என்ன சதி பண்ணாங்க, எவ்வளோ வன்முறை நடந்ததுன்னு சொன்னோம்னா தலித் புரோகமாக இருந்தது, அது எதுக்கு சொன்னாங்க இது புரிஞ்சுக்கணும். அதை சொன்னால் தான் இந்த மாதிரி பிழைப்புவாதிகளை துரோகிகளெல்லாம் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன சொல்கிறா தெரியுமா கல்யாண சுந்தரம்? பெரியாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, காங்கிரஸ் எப்போதுமே ஜாதி துவேஷத்தை பேசியதே கிடையாது சொல்கிறார். சட்டசபையில் இருக்கு, ரெக்கார்டு சட்டசபையில் இருக்குது. காங்கிரஸ் எப்போதுமே ஜாதி துவேஷத்தை பேசுனதே கிடையாதான்.
பிரச்சனையே 30லிருந்து 40 வரைக்கும் இந்தியா முழுக்க காங்கிரஸோட ஜாதி வரியில் தலித் விரோதனால தான் அம்பேத்கர் இந்த தலைவர் இந்தியா முழுக்க பெருசாக வர்றாரு. பெரியார் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாரு. நீடாமங்கலத்தில் வன்முறையில் ஒரு தலித் காங்கிரஸால் தாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி நல்லா தெரிஞ்சுங்க, நீடாமங்கலத்தில் காங்கிரஸ் குண்டர்களால் காங்கிரஸ் தலைவர்களால் ஒரு தாழ்த்தப்பட்டவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. வேற யாருமே கேட்கல, பெரியார் மட்டும் தான் கேட்டார்னா, வேற யாருமே கேட்கலன்னா இந்த கல்யாண சுந்தரமே சாட்சி. என்ன சொல்றாரு கல்யாண சுந்தரம்? 57ல் என்ன சொல்றாரு கல்யாண சுந்தரம்? 38 தாக்கப்பட்டது. என்ன சொல்றாரு? காங்கிரஸ் ஜாதி துவேஷத்தை எப்போதுமே கையப்படுத்ததே கிடையாது. வச்சு ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கான் தலித் மக்கள் காங்கிரஸ்காரன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு, நாங்கள் ஜாதி துவேஷத்தை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்க்கலன்னு சொன்னாலே பாதிக்க வேண்டிய விஷயம் அது. அவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் பார்க்கலன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் சிலர் செய்யும். யாரு சிலர்? யாரு இதுல யாரு சிலர்? பெரியார்னு சொல்ல முடியாது, அவர் தானே சட்டத்தை இறக்கி போறேன்னு சொன்னாரு. சிலர் செய்யும் இந்த மறைமுக செயலுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பதாக மாறிவிடக்கூடாது, ஏன்னா நிலைமை மோசமாக இருக்குன்னு ஒரு பேச்சை யார் பேசுகிறா? கல்யாண சுந்தரம் பேசுகிறார். பெரியாரால் பிரச்சாரம் செய்து சட்டமன்றத்துக்கு போன கல்யாண சுந்தரம், கம்யூனிஸ்ட் கட்சியில் கல்யாண சுந்தரம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசுகிறார், சங்கரன், ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ. இந்த சங்கரன் பேலி கேட்டோடனே உங்களுக்கு பாதிக்கு மேலே புரிஞ்சிருக்கோம் யாருன்னு. மீதி புரியறதுக்கு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? பெரியாருக்கு 3 வருஷம்லாம் பத்தாது, 30 வருஷம் போடணும். அவ்வளோ சந்தோஷம். அவனை தூக்கில் கூட போடலான்னு சொல்லலாம் தான் தோணுது. ஆனால் அது சட்டத்தில் இடங்கள்ன்றதுனால என்ன பண்ணுறோம், 30 வருஷம் போட்டுட்டு இரும்பு கூண்டில் போட்டு அடைக்கணுமா அவனை. சங்கரன்கிறவர் ஒரு பார்ப்பனர் சொல்கிறார். அந்த சங்கரன்கிறது சாதாரண பார்ப்பனர் இல்லை. அவர் யாரோட மகன் தெரியுமா? அவர் யாரோட மகன் தெரியுமா? நான் முதல்ல அதுக்கு தான் லீடு ஒவ்வொன்றும் சேர்த்து தான் சொல்லி வரேன். யாரோட மகன் தெரியுமா அந்த சங்கரன்னு? யாரும் இல்லை. இதே மதுரையில் திராவிட கழக மாநாட்டில் நம்ம தாய்மார்கள் ஜாக்கெட்டை கிழிக்கிறதுக்கு ரவுடிகளை ஏற்பாடு பண்ணார வைத்தியநாத ஐயர், அவரோட பையன். எல்லோரும் சேர்ந்து தான் இருக்குது. அவரு அவ்வளோ தீவிரமாக பேசுகிறார். அதுக்கப்புறம் மிக தீவிரமாக எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும், காங்கிரஸ்க்காக ஓட்டு கேட்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி வரணும்னு திகா தோழர்களும் பகலா தன் உழைப்பை செலுத்தி காமராஜர் ஆட்சி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு காமராஜருக்கு செய்த சேவைகளை பெரியார் செஞ்சார். ஆனால் காமராஜர் அரசு காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எல்லாம் சேர்ந்து பெரியாரை புது சட்டம் போட்டு ஜெயிலில் அடைக்கணும்னு பிரச்சனை வரும்போது சட்டசபையில் யாருமே பேசலை. அன்னைக்கு சட்டசபையில் ஒரே ஒரு குரல் தான் மிக தீவிரமாக போர் குரலாக காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கண்டித்து பெரியாருக்காக பேசிய குரல். அந்த குரல் பெரியாருக்கும் அவங்களுக்கு பயங்கர சண்டை. பெரியார் என்ன பண்ணுறாரு? இவனுங்கெல்லாம் விடவே கூடாது, இவனுங்க ஆட்சியே வரக்கூடாது, காமராஜர் தான் வரணும்னு இவங்களை ஊர் பூரா திட்டி தீத்தாரு. அந்த தீத்த திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தான் நாடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பது போல் அன்னைக்கு குமுறு வச்சு அவரோட லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் படிக்கணும் ரொம்ப. அதாவது அரசியல் சட்ட சபையில் வந்து தலைவர் அம்பேத்கரோட லாஜிக்கல் திங்கிங் மூலம் யாரும் பண்ண முடியாது. அதோட ஒரு சிறிய பகுதி அண்ணா பேசுறது பார்த்தீங்கன்னா, எதிராளிகளை பாதிக்கிறதுல அம்பேத்கர் பேசுகிற ஒரு சிறிய பகுதி அண்ணா கிட்ட இருக்கு. எதிரிகளை கையாண்டு பேசுகிறது அருமையாக கல்யாண சுந்தரத்துலேருந்து எல்லாரும் கட்டிமையாக அதில் பேசுகிறாரு. அதில் ஒன்று எடுத்தவொடனே உடைக்கிறார். என்ன சொல்கிறார்? நான் 49 காந்தி படுகொலை செய்யப்பட்டார்ல, இவங்க 57 பெரியார் வந்து காந்தி படையெடுப்பு போராட்டத்தை அறிவித்த உடனே இவங்க தனி சட்டம் கொண்டு வராங்க. அது சொல்கிறாரு எடுத்தவொடனே அண்ணா. என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ்காரங்க அதாவது காந்தி உயிரை தான் காப்பாற்ற முடியல, அவர் போட்டாவது காப்பாற்றலாம்னு சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தன் பேச்சு. அதை நினச்சி நான் அவங்க நினச்சி பெருமைப்படுறேன். அவர் உயிரை தான் உங்களால் பாதுகாப்பில்ல, படத்தையாவது பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு சட்ட எரிப்பை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இன்னொன்று தேர்தல் அரசியல் பெற்று சட்ட எரிப்பு அங்கீகரிச்சா பேன் பண்ணிடுவாங்க, அந்த பிரச்சனை இருக்குது அவருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தலைவரையும் விட்டுருக்கக்கூடாது, அவருக்கு எதிராக கொடூரமான சட்டங்கள் வந்துடக்கூடாது, அதுக்கு எதிராக பேசணும்னு நிறுவுறாரு. நான் இப்படி பேசுவதனால் என்னோட தலைவர் பெரியாரோட அந்த கருத்துக்களை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த சட்டம் ஏன் கூடாதுங்கிறத தீவிரமாக வலியுறுத்துறாரு. நீங்கள் சட்ட எரிப்பு ஏன்னா சட்டத்தை திருத்தணும்னு சொல்கிறாரு, அதை நீங்கள் திருத்தலை என்பதனால் அவர் எரிக்கிறாரு. இதை நீங்கள் அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயத்துக்கு ஒரு தனி சட்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் சுதந்திர சட்டம் கொண்டு வந்து இந்த 7 ஆண்டுகளில் மொத்தம் 10 முறை சட்டம் எரிக்கப்பட்டிருக்குங்கிறார். அதிர்ஷ்டம் சட்டசபை 10 முறை எரிக்கப்பட்டதுன்னா 10 முறை சட்டம் திருத்தப்பட்டிருக்குங்கிறார். அப்போ சட்டத்தை திருத்துவதே சட்டத்தை எதிர்க்கிறதாங்க. சட்டம் தேவையில்லைன்னு திருத்துறது யாராவது எதிர்க்கிறதாங்க. நீங்கள் சட்டத்தை திருத்தாத ஆள் ஒன்றும் கிடையாது, 10 முறை திருத்திருக்கிறீங்க. அப்போ ஜாதி ஒழிப்புக்காக சட்டத்தை திருத்தணும்னா நான் சட்டத்தை கூட திருத்தி தூக்கில் கூட போடுவேன், ஆனால் ஜாதி ஒழிக்கு சட்டத்தை கொண்டு வர மாட்டேன்னா இது என்ன நியாயம்னு ஒரு ஆர்கியூமெண்ட் அண்ணா மட்டும் தனியாக பேசுகிறார் எல்லோரும். அது ரொம்ப முக்கியமான ஆர்கியூமெண்ட்டு. அது தொடர்ந்து பேசுகிறாரு. இன்னொன்று கல்யாண சுந்தரத்துக்கு பதில் சொல்கிறார்.
அவரோட கல்யாண சுந்தரம் அவருக்கு இரும்பு கூட்டில் போட்டு அடைக்கணும்னு சொல்கிறாரு. அது வெளியே விடக்கூடாதுன்னு சங்கரன் வர சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கலாம். இன்னொன்று இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. கல்யாண சுந்தரத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு தலைவர் சிலையை இடிப்பது, ஒரு தலைவர் படத்தை, காந்தி நமது அடையாளம், அவர் படத்தை எரிப்பது ரொம்ப மோசடியானது, அதை நான் மன்னிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பேசுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த கல்யாண சுந்தரம். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் ரொம்ப தீவிரமாக வழிபட்ட ஸ்டாலின் இருக்கிறாருல, ஸ்டாலின் சிலையை இன்னைக்கு குருசேவ அரசு இடித்து தரமட்டம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம கல்யாண சுந்தரம் இந்நேரம் ரஷ்யாவில் இருந்திருந்தாருன்னா ஓடி போய் குருசேவ கையை பிடிச்சிருப்பாரு. பாவம், அவர் இந்தியாவில் இருக்காரு அப்படின்னு. இந்த லாஜிக்கல் ஸ்டாலின் சிலை கம்யூனிஸ்ட் கட்சியும் இடிக்குது. யாரு வேற இவங்க ஆதரிக்கிற குருசேவை கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் ஆதரிக்குது. ஸ்டாலின் சிலையை அவங்க இடிக்கிறாங்க. தலைவர் சிலையை இடிச்சு போடும்போது அதை காரணம் கட்டி இங்கே சொல்றாரு, பெரியார் படத்தை எரிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்றீங்க, உங்கள் ஸ்டாலின் சிலையை அங்கே இடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க ஒரு கேள்வியை கேட்குறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு, இவ்வளவு நான் பேசுகிறேன், ஆனால் இங்கே இருக்கிற எங்கள் கட்சிக்காரர்கள் எங்களை தவிர இங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரியாரால் லாபம் பெற்றவர்கள், பெரியாரால் பயனடைந்தவர்கள். நீங்கள்லாம் அப்படி இருக்கிறீங்க. நான் எம்எல்ஏ ஆனதுக்கோ எங்கள் கட்சிக்காரங்க எம்எல்ஏ ஆனதுக்கோ பெரியாரால் எந்த லாபம் கிடையாது, அவர் ஆகக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணாரு. நான் பேசுகிறேன், நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு அண்ணா அங்கே தீவிரமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார், இப்போ கூட காமராஜர் இந்த சட்டத்தை கொண்டு வந்து பெரியார் கைது பண்ணுறதுக்கு பண்ணுறாரு. நான் இவ்வளோ பேசுகிறேன், அப்போ கூட அவர் என்ன ஆதரிக்க மாட்டார். நான் பேசுறதை ஆதரிச்சா காமராஜர் வருத்தப்படுவார். இப்போ தெரியுமாரு, என்ன காமராஜர் அடிக்கிறாரு, பாவம் காமராஜர் கை வலிக்குமேன்னு தான் பெரியார் கவலைப்படுவாரே தவிர எனக்கு அவர் கவலைப்பட மாட்டார். அதே தான் நடந்தது. அப்போ பெரியார் இந்த 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 சட்டசபையத்தில் அந்த விவாதத்தில் எவ்வளவு வந்து நீங்கள் அரசியல் சட்ட எரிப்புக்கு இந்திய அரசு ஆளுங்கட்சி நடத்திட்டுங்க. அந்த சட்டசபையில் இருந்த எம்எல்ஏக்கள் கூட ஜனநாயகத்தன்மை அடிப்படையில் கூட இது தேவையில்லை, இது தேவையற்ற சட்டம்னு கூட மறைமுகமாக பேசாமல் தீவிரமாக அதற்கு எதிராக பேசுவது. அதில் இன்னொன்று என்ன தெரியுமா, காமராஜருக்கும் உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சி சுப்பிரமணியம் அண்ணாவோட பேச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சி சுப்பிரமணியம் தான் சொல்கிறாரு, ஏறக்குடைய பெரியார் ஈவே ராமசாமியோட கருத்து என்னவோ அந்த கருத்தை தான் அண்ணா இங்கே பேசியிருக்கிறார். 1000 தான் இருந்தாலும் தந்தைக்கு மகனுக்கு மாணவரை பிரித்து விடவா முடியும்னு சி சுப்பிரமணியம் சொல்கிறார் அன்றைக்கி அமைச்சர். சொன்ன உடனே அப்புறம் வந்து பக்தவச்சலம் போலீஸ் மந்திரி அவரும் அதை சொல்கிறாரு, காமராஜருக்கு பெரியாருக்கு எந்த உறவும் கிடையாது. அண்ணா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அரசியல் சட்டத்தை எதிர்க்கிற பெரியார் அண்ணா சொல்கிறாரு, பெரியார் கூட இவ்வளோ பேசுகிறீங்க, ஆனால் பெரியார் நினைப்பார் காமராஜர் நடிக்கும் போது அவர் கை வலிக்கும்னு தான் நினைப்பார், அவளை மேலே அவ்வளோ மரியாதை சொன்னோன்னே இவங்க அவசரமாக மறுக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. என்னென்னா அரசியல் சட்டத்தை எதிர்க்கிறார், காந்தி படத்தை எதிர்க்கிறாரு, எங்களுக்கு அவங்களுக்கு உறவுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு. பெரியாருக்கு வேணுமா காமராஜர்கிட்ட அன்பு இருக்கலாம், காமராஜர் பெரியாரை பார்த்து பல வருஷமாவது காமராஜருக்கு பெரியாருக்கு எந்த உறவும் இல்லைன்னு பக்தவச்சரம் ஒடியாது மறுக்கிறாரு. ஏன்னா காமராஜரோட சேர்த்து பேசுறது பொருந்தாதுன்னு சொன்னோன்னே இதை கல்கி சூட்சமாக எழுதுறான் தலைவங்க. கல்கி தலைவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ காமராஜருக்கும் பெரியாருக்கும் எந்த உறவு இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க 2 பேருக்கும் நல்ல உறவு இருக்குது, காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்ததே பெரியார் தான் சொல்லி 2 பேருக்கு ஆதரவான ஒரு தலைவங்கத்தை எழுதுது. அப்போ என்னடா கல்கி இவ்வளோ கல்யாண சுந்தரத்துக்கு இல்லாத கவலை கல்கிக்கு வந்து விட்டதே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் கல்கி அப்படி எழுதுறாங்கன்னா அதில் ஒரு நயம் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறான் கல்கி, இதை சொல்லிட்டு, அதனால் இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினாலும் அதை அமுல்படுத்துவது நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள் என்பதனால் இதை சொல்கிறேன் தலைவர் எழுதுறான். அவங்க அவ்வளோ பேருக்கு சட்டத்தை போட்டுட்டு 2 பேருக்கு நல்லுறவு இருக்கிறதுனால இந்த சட்டத்தை ஒருவேளை இந்த அரசு செயல்படுத்த முடியாமல் போயிடுமோன்னு பார்ப்பனர்கள் எப்படி இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க, காமராஜருக்குமா பெரியாருக்கு உறவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா சட்டத்தை போடுறது முக்கியம் இல்லை, அதை செயல்படுத்துறதுக்கான நெருக்கடிகள் சூழல் வேறு மாதிரி இருக்கும்னு தலைவர் முடியுதுங்கிறது. இப்படி ஒரு சூழல் எல்லாம் பண்ணி சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. சட்டத்தை நிறைவேற்றினோடனே பெரியார் என்ன பண்ணாரு, எப்பா இவங்க சட்டத்தை எதுவும் நிறைவேற்ற மாட்டாங்க போல நினச்சேன், அதனால் என்ன பண்ணலாம், போராட்டத்தை நிறுத்த வேண்டாம், நம்ம ஒரு பின் தேதி தள்ளிட்டு இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு போராட்டத்தை நடத்தலான்னு ஒரு தேதி எல்லாம் அறிவிக்கல. அதே தேதி அறிவிச்சிட்டேன், நவம்பர் 26 தான். நீ சட்டத்தை போட்டாலும் சரி, தூக்கில் போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, சட்ட எரிப்பு போராட்டம் நடந்தே தீரும் என்று அதே நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 57 வந்து சட்ட எரிப்பு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் 10,000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் 10,000 பேர் நகல்களை எழுதி நகல்கள் நெருக்கிறது, அது நெருக்கிறதுன்னு 10,000 பேர் இருக்காங்க. அரசு என்ன பண்ணுதுன்னா 10,000 பேர் சட்டத்தை எரிச்சிட்டான்னு காமிச்சா சமூகத்தில் பெரிய, ஏன்னா அன்னைக்கு 10,000 பெரிய விஷயம் இல்லை 57. அப்போ சமூகத்தில் பெரிய அதிர்வு உண்டு பண்ணணும்னு சொல்லி 10,000 பேருக்கு பாதிப்பு குறைவாக 3,000 4,000 பேர் மட்டும் தான் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு 4,000 பேர் கணக்கு காட்டி அவங்கள மட்டும் கைது பண்ணி 4,000 பேர் தான் சட்டம் எரிச்சாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அந்த 4,000 பேரில்
நீங்கள் அந்த சுதந்திர போராட்டத்தில் சிறையில் அவங்க ஒடுக்கப்பட்ட ஒடுக்குமுறை, அந்த துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சட்ட எரிப்பு போராட்டம் சுதந்திர போராட்ட காலத்தில் கூட அப்படி பார்த்துக்கிட்டு எவ்வளவோ தோழர்கள், சாமானியமான தோழர்கள், விவசாய கூலிகள், அடுத்த வேலை சொல்றதுக்கு கஷ்டப்படுறவங்க, இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்த முடியும் இல்லை, ஆண் பெண் பல பேர் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக பல பேர் சிறைக்கு போனதுக்கப்புறம் மனநோயாக இருக்கிறாங்க. 18 பேர் அதில் இறந்து போயிருக்காங்க. சட்ட எரிப்பு போராட்டத்தில் மட்டும் 18 பேர் இறந்துருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6 மாத கர்ப்பிணி பெண் சட்ட எரிப்பு போராட்டத்தில் கைதாகி உள்ள போகிறாங்க. அவங்க கர்ப்பிணியாக போனது மட்டுமல்ல, தன்னோட 6 வயது குழந்தையை கூட்டு போகிறாங்க. அந்த அம்மா பேர் கோவிந்தம்மா. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு, சொல்லிட்டாரு எப்போ விடுவான்னு தெரியாது, 3 வருஷம் விடுவானோ, அவன் 30 வருஷம் விடுவானோ தெரியாது, நம்ம போய் ஆகணும்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போகலாம் நினைப்போம், இருக்கிற மனைவி போக வேண்டாம்னு பார்ப்போம். ஆனால் அந்த தோழர் அது விடுதலை அழகாக பதிவு பண்ணுறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தோழரோட மனைவி கோவிந்தம்மாள், அவர் மனைவி மகளோடு சிறைக்கு போனாங்கன்னு இந்த போலீஸ் எவ்வளோ யோக்கியம் பாருங்க. அன்றைக்கி இருந்த அரசோட போலீஸ் யோக்கியம். 10,000 பேரில் கைது பண்ணதில் 4,000 பேர் போட்டு கைது பண்ணாங்கல்ல, அந்த 4,000 பேரை ஃபில்டர் பண்ணி வெறும் எண்ணிக்கை குறைச்சி காட்டணும் அடிப்படையில் தான் கைது பண்ணியிருக்கானே தவிர, அவன்கிட்ட கருணை அடிப்படையில் கூட நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை விடுவிக்கணும் என்னென்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ மனிதாபிமற்ற செயல்பாருங்க. 10,000 பேரில் 6,000 பேரை விடுவிச்சிருக்கிறான். அந்த 6,000 பேரில் 6 மாத கர்ப்பிணி பெண்ணையும் 6 வயது சிறுமியும் தள்ளி விடணும்னு அவனுக்கு தோணலை. பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா எண்ணிக்கைக்காக தான் குறைச்சிருக்கானே தவிர கருணை அடிப்படையில் பெண்களை, வயதானவர்களை, குழந்தைகளை கைது பண்ணக்கூடாதுங்கிற எண்ணெல்லாம் அவனுக்கு கிடையாது. மனிதாபிமானம் இல்லாத அளவுக்கு அன்றைக்கு அரசு மிக கொடூரமாக கைது பண்ணி கர்ப்பிணிகளை, சிறுவர்களை, சிறுமிகளை அடைத்து கொண்டு போய் சிறையில் வைக்குது. அதை விட முக்கியம், ஏகப்பட்ட உயிர்த்தவங்க 2 இஸ்லாமியர்கள் கைதாகிறாங்க சட்ட எரிப்பு போராட்டத்தில். அவங்களுக்கு ஜாதிக்கு சம்மந்தம் கிடையாது. பெரியார் இயக்கத்தில் இருக்கிறாங்க. மஜித் 2 பேருமே மஜித் அது பேர். அந்த 2 இஸ்லாமியர்கள் ஐயா சொல்லிட்டார், பெரியார் இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் நோய்வாய்ப்பட்டு இருந்துக்கிறாங்க 2 பேருமே. மரணம் அடைந்ததுக்கு பிற்பாடு திராவிட கழகத்தை சேர்ந்த மஜித் 2 பேர் அவங்க போராட்டத்தை அவங்க குடும்பம் இஸ்லாமிய முறைப்படி தான் அடக்கப்படணும்னு சொல்லும் போது அவங்க துணைவியார்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் கூடாது, எங்கள் வீட்டுக்காரங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க, கட்சி பிரகாரம் தான் அடக்க செய்யணும்னு அதனையும் போகிறாங்க. அவ்வளவு கொள்கை இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் பெரியார் கொள்கைகளோடு அப்படி ஊறி சாதி ஒழிப்பு ஐயா சொல்லிட்டார் என்பதற்காக அப்படி ஒரு சிறப்பான பங்களிப்போட செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய நில உடைமையாளர் கைதாகிறார். நில உடைமையாளர் கைதாகிறார். பெரிய பண்ணை ஏக்கருக்கு நில உடைமையாளர் கைதாகிறார். ஒரு பெரிய பண்ணையார் நில உடைமையாளர், அவர் கைதாகிறார். அந்த நில உடைமை யார் தெரியுமா? அவர் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். யார்? ஆறுமுக செட்டியாருங்கிற அந்த நிலம். நல்லா தெரிஞ்சுங்க. இது நீங்கள் சினிமாவில் கூட நீங்கள் பார்க்கணும். புல்லரிக்குது எனக்கு சொல்லும் போது. தலித் மக்கள் தன் இடத்துல வேலி போட்டு வச்சுட்டு நுழையக்கூடாதுன்னு வேலி போட்டவரை பெரியார் எவ்வளோ டாக்டிஸாக அன்பாவை பற்றி பதவி கொடுத்து அவரை வேலி எடுக்க வச்சார்ல. தலித் மக்கள் நடந்தாலே இடம் தீட்டாயிடும் வேலி போட்ட அந்த நபர் எப்போ 30களில் அவன் காந்தி காங்கிரஸுக்கு எதிரான போராட்டத்தில் 30களில் அப்படி நடந்துக்கிட்ட நபர் 57ல் ஜாதி எரிப்பு நகலை கிழித்து கொளுத்தி சிறைக்கு சென்றார். ஆறுமுகம் செட்டியார் ஆகிறது அவர் ஆறுமுகமாக மாறிக்கிறாரு. அதுதான் பெரியார். நீங்கள் எந்த மாநிலத்தில் தேடினாலும் நீங்கள் பார்க்க முடியாது. நாம் போகலாம், அவர் போகலாம், பெரியார் போகலாம், அவங்க போகலாம், பெரியார் கரைச்சி குடிச்சவங்க போகலாம். மிக நேரடியான சாட்சி பெரியாரோட உழைப்பு எவ்வளோ புரட்சிகரமான மாற்றத்தை சமூகத்தில் ஒரு ஜாதி வரியினை கூட அவரால் மாற்ற முடியும் என்பதற்கு ஆறுமுக செட்டியார் சாட்சி. இன்றைக்கும் சொல்கிறேன், நீடாமங்கலம் நான் போகிறேன். நீடாமங்கலத்தில் ஆறுமுகத்தின் வருகைக்கு பின்னால் தான் அந்த ஊரில் எந்த ஆறுமுகம் இந்த ரோட்டில் தலித் மக்கள் என் இடத்துல நடக்கக்கூடாது வேலி போட்டாரோ அந்த ஆறுமுகம் இடத்துல தான் இன்னைக்கு. அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 30களுக்கு பின்னால் நீடாமங்கலத்தில் தலித் மக்கள் கிராமங்கள் நகரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க எங்கேயும் உட்காரக்கூடாது. உட்கார்றது கிடையாது, உட்காரக்கூடாது, அனுமதியே கிடையாது உட்காரத்துக்கு. அன்னைக்கு எவன்டா அவங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க கடை இன்னைக்கே இருக்குது. அந்த கடை மாவு வரைக்கிற கடை இருக்குது. அந்த கடையில் தான் எங்க பொருள் வாங்கிட்டு போய் பஸ்ஸுக்கு காத்திருந்தா தலித் மக்கள் ஆறுமுக செட்டியார் கடையில தான் உட்காந்துட்டு போற அளவுக்கு தன் கட்சியில் சேர்த்த பெருமை பெரியார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், கட்சியில் சேர்த்து மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு கொடுத்துருந்தாரு. கட்சி கொள்கையில் தீவிரமாக வராரு. தன் பையனுக்கு ஐயா தலைமையில் கல்யாணம் பண்ணுறாரு ஆறுமுகம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஆறுமுகம் போட்டு பிராக்கெட்டில் செட்டியார்னு போட்டுறாரு. ஐயா கோவம் வந்துருக்கு. ஒரு செட்டியார் பற்றி காமிச்சிட்டு பார்த்தியாங்கிறாரு. அப்படியே சொல்லியிருக்கிறாருங்க. ஐயா மன்னிச்சிருங்க, அதை தெரியாமல் போன்ட்டேன்னு கதறி வருந்திருக்கிறாரு ஆறுமுகம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு சமூகத்தில் எப்படி கண்ணதற்கு ஒரு சாட்சி. ஒரு ஜாதி வெறியனாக இருந்த ஒருவரை ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் கொண்டு போய் அவரை மாற்றிய பங்கு பெரியாரோட அந்த அரசியல் கண்ணோட்டம் எழுச்சிமிக்க நேர்மையான ஜாதி ஒழிப்பு இந்தியாவில் நீங்கள் பார்க்கணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் வர்றதுங்கிறது இயல்பானது. ஏன்னா
தன் எல்லா ஜாதிக்காரும் ஒடுக்குமுறையில் இருக்கிறாங்க என்பது அதை எதிர்த்து வருவது என்பது ஒரு இயல்பான வடிவம். ஆதிக்க ஜாதி ஒடுக்குமுறை செய்யணுன்ற மாற்றம் பார்த்தீங்கன்னா தலைவர் அம்பேத்கர் சொல்லுவார், தீண்டாமைக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டப்படாத மக்களிடம் பேசுவதை போன்ற ஒரு மோசடி வேறு எதுவும் இல்லை. தீண்டாமையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் எந்த குற்றமும் இல்லை. அவங்க என்னை தொடாதுன்னு சொல்லலை, என்னை ஊருக்குள்ளே விடாதுன்னு சொல்லலை, என் கூட சம்மந்தம் வச்சுக்காதுன்னு சொல்லலை. எவன் வீட்டை கொளுத்துறானோ, எவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறானோ அந்த ஜாதி வெறியர்கிட்ட தான் போய் நீ ஜாதி ஒழிப்பு பேசணுமே தவிர இங்கே வந்து தலித் மக்கள்கிட்டே வந்து நாமெல்லாம் விடக்கூடாது, பிச்சிடுவோம் கச்சிடுவோம்னு சொன்னால் அந்த மாற்றத்துக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? அவங்க ஜாதி சிஸ்டத்தில் தீண்டாமையில் ஜாதி பாதுகாக்கிறதுல அவங்க இல்லை. அவங்கள ஒடுக்குமுறை பண்ணுறவங்க பேசணும்னு அன்னைக்கு தலைவர் அம்பேத்கர் சொன்னார். அவர் சொன்னதற்கு ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு தலைவர் பெரியார் ஒருவர் தான். வேறு யாரும் அது ஆறுமுகம். இதுபோல் நிறைய அந்த விடாமங்கலத்தில் அது நெடாமங்கலத்துக்கும் தனி கூட்டமே நம்ம போடுவோம். நெடாமங்கல போராட்டத்தில் பெரியார் பங்களிப்புக்கு அது ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அது தனியாக அந்த ஒரு நிகழ்ச்சியில் அதை பேசுவோம். அப்போ பெரியாரோட பங்களிப்பு சாதி ஒழிப்பில் எவ்வளவு சிறப்பாக இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பிற்பாடு பெரியாரும் ஜெயிலில் போட்டுறாங்க. அவர் 6 மாதத்தாட்ட வெளியில் சட்டரிப்பு போராட்டத்துக்கு முன்னால் அவர் கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை பண்ணுறாங்க. இன்னொரு கேஸ், அவர் வந்து வெட்டுவேன் குத்துவேன், இப்போ பார்ப்பனர்கள்லாம் பார்க்குற இடத்துல வெட்டணும், அக்ரகாரத்தில் பூந்து அடிக்கணும், பாப்பானை கொலை பண்ணணும்லாம் பேசினார்னு போலீஸ் ரிப்போர்ட் பொய்யாக எழுதி அவர் கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. பெரியார் சொல்கிறாரு, நான்லாம் அப்படி செய்கிறவங்க கிடையாது, மக்களை பார்த்து கட்சிக்காரரை பார்த்து நான் சொன்னது கிடையாது, அப்படி சொல்லியிருந்தா ஒரு அக்கறமாவது இருந்திருக்குமான்னு பதில் கொடுக்குறாரு பெரியார். சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, அப்படியே வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்கிறதா இருந்தால் என்ன தேதியில் எத்தனை மணிக்கு வெட்டுவோம் எத்தனை மணிக்கு குத்துவோம்னு சொல்லிட்டு தான் செய்யணுமே தவிர அதை நாங்கள் அதுபோல் அநாகரிகமாக செய்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போகிறேன், இந்திய சமூகத்தில் இந்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக அரசியல் சட்டத்தையே கொளுத்தியெல்லாம் பெரியார் அதுக்குள்ள பண்ணுறாங்கல்ல. ஆனால் நல்லா தெரியுங்க, எவ்வளோ போராட்ட முறை இன்ன வரைக்கும் பார்க்குறீங்க. இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டங்கள் நடத்திய ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். அவரை மாதிரி சட்டத்தை பதிப்பு நீங்கள் பார்க்க முடியாது. சட்டம் அவ்வளோ சொல்லுவார், சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கணும், போராட்ட விதிமுறைகளை மாற்றிக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, போலீஸோட சண்டை போடக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கக்கூடாதுன்னு எப்போ சொல்கிறார்? சட்டத்துக்கு போராட்டத்தில் சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி பெரியார். அவ்வளோ சிறப்பான விஷயம் சொல்லிட்டு அப்புறம் திருப்பியும் அவர் கைது பண்ணிருக்காங்க 6 மாத தண்டனையில் பெரியாரையும். அவர் போயிட்டு திருப்பி மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் வந்து சிறையிலேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பெரியார் வந்து பேசுகிறாரு, 4000 தோழர்கள் கைதாகி உள்ளாயிருக்கிறாங்க, நான் மட்டும் வெளியே 80 வயசு அப்போ பெரியார், 79 முடிய போகுது, நான் மட்டும் வெளியே வந்திருக்கிறேன், எனக்கு வெக்கமாக இருக்குதுங்கிறார். எனக்கு அவமானமாக வெக்கமாக இருக்குது, நான் மட்டும் வெளியே வந்தது. ஆனால் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, எவ்வளோ தியாகங்கள், இந்த 7 உயிர்கள் சிறையில் இறந்துருக்கிறது நினச்சி எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ரொம்ப அது இன்னொன்று சொன்ன தாளாடி ஒரு பையன் பெரியசாமின்னு ஒரு பையன், அவன் அந்த கதை அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாளாடி பெரியசாமின்னு ஒரு சிறுவன் சிறையில் இருக்கிறான், திருச்சி சிறையில். அப்போ கவர்னர் போய் பார்க்குறாரு. தற்செயலாக ஜெயிலில் பார்க்கும்போது அந்த பையனை பார்த்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கியப்பா, நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு. சட்டத்தை எரிச்சிட்டு வந்தேங்கிறாரு. நீ சட்டத்தை எரிக்கலை, நான் செஞ்சது தவறு, லெட்டர் எழுதி கொடுப்பா, நான் விட்டுறேன்னு கருணையோடு அந்த கவர்னர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கிறான், எங்கள் பெரியார் சொன்னார்னா நான் திருப்பி இன்னொரு வாட்டி சட்டம் எடுப்பேன் இப்படி சொல்லியிருக்கிறான். இது பதிவாயிருக்குது. 16 வயது நடந்தே தாளாடி பெரியசாமிங்கிற அந்த சிறுவன் சொல்லியிருக்கான், இது பதிவாயிருக்கு. இது போல போராட்டம் பண்ண உள்ளவங்க. இன்னொன்று சொல்லியிருக்குது, என்ன தெரியுமா? பல பேர் கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் என்ன தெரியுமா கேட்டுருக்குறாங்க, கோர்ட்டில் வக்கீல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எரித்தது சட்டத்தை அல்ல, சட்ட நகலாக இருந்து ஒரு பேப்பரில் எழுதி தான் எரிச்சோன்னு அது சொல்லுங்கள், நாமி வாங்கி வெளியே வந்துடலான்னு சொன்ன போது, இல்லை நாங்கள் சட்டத்தை தான் எரிச்சோன்ருக்கோம், நாங்கள் சிறையில் இருக்கணும், நாங்கள் சட்டத்தை தான் எரிச்சோம்னு ஏராளமான பேர் தன் வாழ்க்கையை துளைத்து அதெல்லாம் வந்துங்க. நாம் வந்து அந்த போராட்டத்தை நினைவு கூறல இவ்வளோ வருஷங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் அதுக்காக வெட்டி தலைமுறை அது குறித்து நான் விரிவாக இந்த பேச்சு தான் என்னோடய விரிவான பேச்சு. அது பார்த்தா என்னோட பேச்சு நம்ம செயல்பாடெல்லாம் என்ன ஒரு மயிரில் இருந்து நான் சொல்லுவேன். சட்ட எரிப்பு போராட்டத்தில் தியாகம் செய்த கோவிந்தம்மாவோட 6 மாத கர்ப்பிணி போராட்ட வாழ்க்கை இருக்கிறதில் ஐயா கொள்கையாக ஏற்று வயிற்றில் ஒரு பிள்ளைய கையில் ஒரு பிள்ளையோடு ஜெயிலுக்கு போனாலும் என் தாய் 57 அவள் போராட்டத்துக்கு முன்னால் நான் தூஸ் நம்மளாம் ஒன்று. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, மயிர் விளக்கும் வாதம்லாம் என்னால் பண்ண முடியும், இப்படி ஒரு போராட்டத்தை பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பான போராட்டத்தை தாய் பண்ணுது. இதை நான் நினைவு கூறல நான் அப்படிங்கிறதுக்காகவே நான் வெட்டி தலைமுறை எதையோலாம் பேசியிருக்கேன். அங்கே நடந்திருக்க சம்பவம், அந்த நாட்டிலே பார்த்த விஷயத்தை பார்த்தாயா, அந்த விஜய் தீவிலே பார்த்தாயா, அந்த தீவிர பார்த்தாயான்னு இருக்கான், அடே உன் பக்கத்து விட்ட பாடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது. அவ்வளவு சிறப்பான ஒரு போராட்டம். அதில் பெரியார் சொல்கிறாரு, வெளியே வந்துட்டு எனக்கு வெட்டமாக இருக்கிறதுன்னு சொன்னது மட்டுமல்ல, அடுத்து ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா?
இந்த போராட்டத்தில் நம்ம தோழர் 7 பேர் இருந்து எனக்கு பெரும் மனவேதனை ஏற்படுத்துகிறது. இதற்கு காரணம் அரசு. இந்த மோசமான அரசுன்னு மட்டும் நான் குற்றத்தை அரசு மேலே போடவில்லை, நானும் தான் காரணம். ஏன்னா சொல்லுவானுங்க, சொல்லிட்டு சொல்கிறாரு, இதுக்கு நானும் தான் காரணம், இந்த தவறை நான் செய்தேன். இன்னும் அநியாயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு கடைசியில் இப்போ வந்து 7 பேர் 18 பேர் செத்து போயிருக்கான். இவ்வளோ பேர் 4000 வாழ்க்கை தொழில் வெளியே உட்காந்துருக்கிறான். இது நீ முதல்லையே சொல்லியிருந்த வேணான்னு இருக்கலாமே, இப்போ வந்து தவறு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு சொல்கிற தவறு, இந்த தவறுக்கு நானும் காரணம், அது தவறு தான் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த தவறு இன்றியமையாத தவறு, இந்த தவறை நாம் அடிக்கடி செய்ய வேண்டும்னு பேசுகிறோம். இது தவறு தான், ஆனால் இந்த தவறை நாம் அடிக்கடி செய்யணும். இப்போ நம்ம 18 பேர் 7 பேர் இறந்துருக்கிறாங்கிற துயரம் இருக்குது இல்லை, இதோடு நிறுத்தக்கூடாது. நமது உயிர் பலிகள் இதை தாண்டியும் போனோம். இந்த ஜாதியை ஒழிக்கிறத விடவும் நமக்கு உயிர் ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு பேசலாம் தலைவர். அந்த வெளியே என்ன தில்லு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்குமுறைக்கு உள்ளானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டாங்க. நம்ம வந்து கோர்ட்டில் ஜாமீன் போட்டு மேல்முறையில் போட்டு சுப்ரீம் கோர்ட் போட்டு என்னென்னமோ போட்டு தான் வருமே தவிர, சாதி ஒழிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த தியாகிகள் யாருமே ஜாமீன் கூட அப்ளை பண்ண முடியாதுன்ட்டாங்க, எரிச்சது தான் சொன்னாங்க. அவ்வளவு வீரம் செறிந்த ஒரு போராட்டம், மிக சிறந்த ஒரு போராட்டம். அப்போது நம்ம மணியாமுதன் சொன்ன ஒரு செய்தி இருக்குல்ல, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த அரசியல் சட்டத்தை எதிர்க்கிறது அம்பேத்கருக்கு எதிரானது தான். பிஜேபி வர ஆரம்பிச்சு அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதினார், அதை போய் நீங்கள் எதிர்க்கிறீங்களே. அம்பேத்கருக்கு எதிரானதுன்னு சொல்வதன் மூலமாக தலித் மக்கள் மத்தியில் பெரியார் இயக்கத்துக்கான ஒரு கண்ணோட்டத்தை கட்டணுங்கிறது தான் ஒன்று. ஏன் அரசியல் சட்டத்தை எதிர்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியோடு பார்த்தோம்னா, இது அம்பேத்கருக்கு எதிரானது அப்படின்னு சொல்வது மிக தீவிரமான ஒரு அவதூறுங்கிறத நான் சொன்ன இந்த வரலாறுலேயே புரிஞ்சிருக்கேன். இந்த அரசியல் சட்டத்தை திருத்தம், இந்த அரசியல் சட்டம் திருத்தப்படாததே கிடையாது. இந்த அரசியல் சட்ட திருத்தம் நூற்றுக்கணக்கான முறை இப்போ திருத்தப்பட்டிருக்கு. தலைவர் பெரியார் இப்போவும் சொல்கிறேன், அன்னைக்கு முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார், சாதி ஒழிப்பு திருத்தத்துக்காக சட்ட அறிவு போராட்டம் நடத்தினார். அவர் நடத்திய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை அரசியல் சட்டத்தை எப்படி திருத்தணும் தெரியுமா? இந்த அரசியல் சட்டத்தை திருத்திக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி இந்துத்துவ சக்திகள் பிஜேபி போன்ற தெரியுமா பண்ணுறான், அவனோட ஐடியாலஜியில் இருந்து பார்ப்பனி இந்து கண்ணோட்டத்தில் இருந்து இந்த அரசியல் சட்டத்தை திருத்துறான். இந்த நாடு கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியாக எதுவுமே எதிர்ப்பே. அப்போ அரசியல் சட்டத்தை திருத்துவது, அரசியல் சட்டத்தை எரித்தது தப்புன்னு இன்னைக்கு பிஜேபிக்காரன் சொல்கிறான். வெக்கமே இல்லாமல் அவனே அரசியல் சட்டத்தை தீர்ப்பு போடுறான். காஷ்மீரில் என்ன பண்ணான்? இவன் தான் பண்ணுறான். அது என்ன பண்ணுறான்னா, அவன் தன் ஐடியாலஜியில் இருந்து இந்த அரசியல் சட்டத்தில் தான் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரிமைகளுக்கு எதிராக அம்பேத்கரி அரசியலுக்கு எதிராக அம்பேத்கர் சட்டத்தை இருக்கிறான். நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதைத்தான் பெரியார் அப்பயே சொன்னார், இந்த அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு. எப்படி திருத்தணும் இந்த அரசியல் சட்டத்தை? 52 கல்விக்காக ஒரு 2 திருத்தத்தை பெரியார் போராட்டத்தின் மூலமாக தலைவர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக இருக்கும்போது திருத்தப்பட்டது. அதை வரவேற்றார் தலைவர் அம்பேத்கர். அப்போ தலைவர் அம்பேத்கரோட அரசியல் கண்ணோட்டத்தில் இருந்து இந்த அரசியல் சட்டத்தை திருத்தணும். பெரியார் நடத்திய அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டம் தலைவர் அம்பேத்கரின் அரசியல் கண்ணோட்டத்தோடு கொண்ட அரசியல் சட்ட போராட்டம். அப்போ அதை திருத்தினா தான் இந்த மாற்றங்கள் வரும். பிஜேபிக்காரன் இந்து அமைப்புகள் திருத்துகிற போராட்டம் என்னன்னு திருத்துகிற சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தலைவர் அம்பேத்கரோட அரசியலுக்கு எதிராக எளிய மக்களுக்கு எதிரானபடி இஸ்லாமியர், சிறுபான்மை மக்கள், பெண்கள், தலித் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை அவன் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. அன்று தலைவர் பெரியார் 57 சொன்ன அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை அவன் செய்து இருந்தான் என்றால், இன்னைக்கு சொல்ற பிஜேபிங்கிற ஒரு கட்சி இந்தியாவிலே இருந்திருக்காது. உண்மை. சட்ட திருத்தத்தில் தீண்டாமைக்கு பதில் ஜாதின்னு சட்டம் திருத்தப்பட்டிருந்தால் இன்னைக்கு பிஜேபிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கே வந்திருக்காது. இன்னைக்கு என்ன வந்திருக்குது? அவன் வந்து தலைவர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசட்ட உரிமைகளுக்கு எதிராக பிஜேபி அரசு இடஒதுக்கீட்டு குழுக்கிட்டு போறீங்க. பார்த்தீங்கல்ல, நீங்கள் கற்பனை செய்து பார்த்தீங்களா? பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடுங்க. இது வரைக்கும் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் வந்து தான் இல்லையா? எவனாவது கேட்டாங்க அன்னைக்கு அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை திருத்தி அவரை இழிவு செய்கிறீர்களேன்னு எவனாவது கேட்டான்னா 10% அவங்களுக்கு கொடுத்துட்டான். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு காலி பண்ணிருக்கான். தலித் மக்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டு போய் தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு விஷயங்கள்ல அதில் இருக்கிற அவங்களுக்கான சிறுபான்மை மக்கள்னு பொதுவாக நான் சொல்கிறது, முஸ்லீம்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகள், அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமைகளை திருத்தி அவர்களை இந்த நாட்டின் அந்நிய குடிமக்களை மாற்றுற வேலையை மிக தீவிரமாக பண்ணுறான். இது எல்லாம் பண்ணி அம்பேத்கரை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நமக்கு கோபமே வரல. அரசியல் சட்டத்தை திருத்தினது அம்பேத்கருக்கு எதிரான பொய்யை நம்மகிட்டே வந்து சொல்கிறான். நம்மளால நாம அல்லங்கிறான்.
அப்போ இந்த அரசியல் சட்ட திருத்தம் மிக கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டும். அந்த திருத்தம் தலைவர் அம்பேத்கரின் கண்ணோட்டத்தோடு திருத்தப்படுறதா இருக்கணும். இல்லைன்னா முடிஞ்சு இந்த 10% இடஒதுக்கீடு அது மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்களது அரசியல் சட்ட வரைவுக்குழு பெரியாரோட கண்ணோட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த அரசியல் சட்டத்தில் சில குறைபாடுகள் இருக்குதுன்னா அது அம்பேத்கர் காரணம் இல்லை. இந்த அரசியல் இருக்கிற குறைபாடு முற்போக்கு அம்சங்களுக்கு 100% பொறுப்பும் தலைவர் அம்பேத்கர். அதில் உள்ள பிற்போக்கு தலங்கள் பூரா அம்பேத்கர் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த வரைவு குழுவில் மொத்தம் 6 பேர், தலைவர் அம்பேத்கர் தான் தலைவர். அதுதான் பெரியார் சொன்னது என்னன்னு இன்னைக்கு நடக்குது. அப்படியே அந்த 6 பேரில் 4 பேர் பார்ப்பனர்கள், ஒருவர் இஸ்லாமியர், இன்னும் தலைவர் அம்பேத்கர் தடுக்கப்பட்டார். ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பிரதிநிதி அதில் ஒருத்தர் கூட கிடையாது, ஒருத்தர் கூட அதில் கிடையாது. அதனால தான் பிற்படுத்தப்பட்டவர்களான இடஒதுக்கீடு மத்திய அரசில் இன்னை வரைக்கும் சட்டம் ஆகிறது சிக்கலாகவே இருக்குது. மண்டல் கமிஷன் அமல்படுத்துறதுல பிரச்சனை. அப்போ நீதி கட்சி கான்செப்ட் இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரதிநிதித்துவத்தோடு இருக்கிற ஒரு நபர் இருந்திருந்தால் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டை தலைவர் அம்பேத்கர் அங்கே கொண்டு வந்துட்டார், அரசியல் கொண்டு வந்துட்டார். அதை அந்த அரசு அமல்படுத்த மாட்டேங்குது, சண்டை போடுறாரு. அவர் குரல் ஒற்றை குரலாக இருக்குது. அப்போ இந்து மதத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீட்டுக்காக தலைவர் அம்பேத்கர் செஞ்சால் ஆதரவுக்கு ஒரு ஆள் தான் இருக்கும் முஸ்லீம், மீதி 4 பேர் பார்க்க விட மாட்டோம். இது பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கும் தெரியல. அவெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த பிஜேபி தான் நமக்கு செய்யுதுன்னு. 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்து யாருக்கு வச்சிருக்கிறான்? அப்போ ஆண்ட பறவைகளுக்கு வச்சுக்கிறான். என்ன நம்ம மீசை பெருசாக வச்சு கத்தியை நல்லா சாணம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதை விட முக்கியம் நமக்கு கோவணம். அவன் கோவணத்தை கழட்டிட்டான், அது இவங்களுக்கு தெரியும். இன்னும் முடிஞ்சே பார்க்கல நம்ம ஆளுங்க. என்ன நம்ம ஆளுங்க இன்னும் குனிஞ்சே பார்க்கல. நான் மானம் தாண்டா முக்கியம், நான் வீரப்பரம்படா, அது இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ணாச்சி கீழே அம்மனமா ஆக்கிட்டான் நம்மள. இது தெரியல. மொத்தம் என்ன பண்றான் நல்லா தெரிஞ்சுங்க. வரலாறு நடக்குது. இன்னைக்கு மருத்துவர்கள் நீட்டை கொண்டு வச்சு இப்போ நீட்டில் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறான்? பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கிட்ட காலி பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சா முந்தா நாள் என்ன பண்ணுறதான்? நம்ம என்ன பண்ணுறோம்? பிற்படுத்த இடஒதுக்கீடு போனால் என்னடா டாக்டர் ஆகிட்டு என்னடா எங்கள் ஜாதிகாரன் தாண்டா ராஜராஜ சோழன். முடிஞ்சு போச்சு. நாங்கள் தாண்டா மன்னர், எங்கள் மன்னர் தாண்டா ராஜராஜ சோழன், நாங்கள் ஆண்டோம்னு எங்களுக்கு அது போதும். டாக்டர் ஆனான்னு கம்பவுண்டர் ஆனான்னு நாங்கள் எப்பவுமே நோயாளி தாண்டான்ட்டான். முடிஞ்சு போச்சு. 27% இடஒதுக்கீடு காலி பண்ணிட்டான். பிற்படுத்தல எந்த எமோஷனும் வரல நாட்டில். இது ஒரே குரல் தமிழ்நாட்டில் தான் வருது. நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் திருப்பி சொல்கிறேன், அந்த நாடாளுமன்றத்தில் டிஆர் பாலு மட்டும்தான் அதை பேசியிருக்கிறாரே தவிர இடஒதுக்கீட்டுக்கு சார்பாக வேறு யாரும் அங்கே பேசவில்லை. வேறு எந்த மாநிலத்துக்கும் வரல. இடஒதுக்கீட்டுக்காக பேசுங்க அந்த கட்சி எதுவுமே வரல. முதல் நாள் அது என்ன ஆச்சு பார்த்தீங்களா? நம்ம சதி போடுறாங்க பார்த்தோம். டிஆர் பாலு இடஒதுக்கீட்டு இந்த குடிதோண்டி பாசிட்டிவ் பிற்படுத்தல் இடஒதுக்கீடுன்னு பேசுகிறாரு. அது வைரலாகவே இருக்கு. டிவியில் போடல, எதுலையும் போடல. முதல் நாள் அவர் விடுதலை புலிக்கு எதிராக பேசிட்டாருன்னு ஒரு செய்தி, பொய் செய்தி கட் பண்ணி பாதியாக போட்டு வைரல் ஆக்கிட்டாங்க. எவ்வளோ மோசடியாக இருப்பாரு. இது பிற்படுத்தப்பட்ட எதிர்ப்புக்காக உரிமைக்கு பேசியிருக்காரு, அதை வைரலே ஆகலை. முதல் நாள் அவர் என்ன பேசியிருக்கிறாரு? சோனியா காந்திக்கு கொடுத்த பாதுகாப்பு பிஜேபி பெருசு வாக்கு ஆகிடுச்சு. அவர் லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார்? நீ தான் அப்போ போன மாதம் விடுதலை புலி இல்லாத சோனியா காந்தி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன, நீயே சொல்லிட்டு இந்த மாதம் சோனியா காந்தி பாதுகாப்பை வாபஸ் வாங்குறிய, 2ல் எது உண்மைன்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. உடனே நம்ம ஊருக்காரர் என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம ஊருக்காரர்களுக்கு திமுக அப்படின்ட்டாலே போதும் இல்லை. அது நீங்கள் நம்ம தோழர் கூட பேசும்போது சொன்னார்ல ஒரு தோழர், அவர் போனார் வீரம் பேசுகிறா உங்களுக்கு எச்சரிக்கை. அவர் மட்டும் இல்லை, இவங்க கூட இருக்கிற எல்லாரும் அப்படி தான். எதுவுமே பார்க்க மாட்டாங்க. மோடியை இவங்க ஊர் இருக்கிற தலைவர் ஊரெல்லாம் தலைமையில வச்சு சுமந்தா கூட அவரை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. வாஜ்பாயை திமுக ஆதரிச்சதை திட்டி பேசுவாங்கல்ல, அந்த கண்ணோட்டம் இங்கே இருக்குது. அப்போ இந்த கண்ணோட்டம் திமுக உரிமைக்காக பேசியிருக்குல்ல, அந்த கோரிக்கையை குறித்து யாரும் இங்கே வைரலாகும். இப்போ இந்த கண்ணோட்டம் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இந்த அரசு எல்லாம் தெரிஞ்சுங்க, வரலாறு நடக்குது. இந்த டாக்டர் ஆகிறதுக்கு நம்மளை விட்டுருங்க. நான் அன்றைக்கு கூட கலைஞர் டிவியில் பேசுகிறேன். கலைஞர் டிவியில் வாரம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். நான் இந்த மேடையில் என்ன பேசணும் அதெல்லாம் அதில் பேசுகிறேன். என்னால் அப்படி பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டு ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருந்து கொண்டு இந்த பொது மேடைகளில் என்ன கருத்தை பேச முடியுமோ அந்த கருத்தை பேசுகிற சுதந்திரம் கலைஞர் டிவியில் எனக்கு முழுமையாக கொடுத்துருக்காங்க. என்னைய இதுதான் பேசணும்னு நிகழ்ச்சி நடத்துகிற அந்த இயக்குனர் தம்பியோ என் கூட பகெடுக்கிற அந்த தம்பிகளோ அந்த அம்மாவோ அந்த பொண்ணோ அதை கேட்கறதில்ல. அதே போல் நிகழ்ச்சியோட அந்த கலைஞர் செய்திகளோட எடிட்டர் திருமாவளவன் அவரும் என்கிட்ட ஜாட முடியாத சொன்னதில்லை.
திமுக தலைமை கூட மதிமாறன் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. நான் என்னெல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்க முடியுமோ அதையெல்லாம் வச்சு ரவுண்டு கட்டி வெளுன்னு எடுக்கிறேன். அதில் பல திமுகவுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்களையும் பேசுகிறேன். இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல. ஆனால் நம்மளால் திருப்பா சொல்கிறதே கிடையாது. சன் டிவி ராமாயணத்தில் ஓடி பாருறது ஸ்டாலினே நீ கவனித்தாயாங்கிறேன். நேற்று என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ இந்த கண்ணோட்டம் இது ஒரு சார்பு கொண்ட கண்ணோட்டம் நம்மகிட்டே இருக்கிறதா நான் கருதுகிறேன். விமர்சிக்க வேண்டிய இடங்களில் விமர்சிப்பதும் ஆதரிக்க வேண்டிய இடங்களில் கள்ள மௌனம் இருப்பதுங்கிறது முக்கியமானது. ஒருத்தரை விமர்சிச்சுட்டு அதை விட பிற்போக்காக இருக்கிற ஒருத்தரை ஆதரிக்கும் போது தான் இந்த கான்ட்ரடக்ஷன் சமூகத்தில் வருது. இது பிழைப்புவாதம் சார்ந்த விஷயம். திராவிட பெரியாரி அம்பேத்கரி கண்ணோட்டங்கிறது ரொம்ப அரிதாக ஒன்று மாறிக்கிட்டு இருக்குது. 10 ஆண்டுகளாக இப்போன்னு சொல்கிறேன், 10 வருஷமாக தலைவர் அம்பேத்கரை மட்டும் பெரியாரோட நான் பேசுகிறேன். 2007 தலைவர் பெரியாருக்கு இணையாக தலைவர் அம்பேத்கரை பேசுகிறோம்னு நான் தனிநபராக அது வரைக்கும் பெரியார் தான் பேசிக்கிறேன். அம்பேத்கரை படிக்க ஆரம்பித்து அவர் என்னடா இப்படி இருக்காரு, பெரியார் இருக்கிற மாபெரும் சூரியன் மாபெரும் தலைவரோடு ஒப்பிடணும்னா அது தலைவர் அம்பேத்கரை தவிர வேறு யாரையும் ஒப்பிட முடியாது. அது பொருத்தப்பாடே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன இந்து மத எதிர்ப்பு ஜாதி ஒழிப்பெல்லாம் தலைவர் அம்பேத்கர் பெரியாரோடு ஒப்பிடணும்னா அவர் தான் ஒப்பிட முடியும். அம்பேத்கரோடு ஒப்பிட முடியும்னா அது தலைவர் பெரியார் தான் ஒப்பிட முடியும் என்பதை அப்படியே வரலாற்றில் போராட்டங்கள் பேசின விஷயங்கள் இந்து மதத்தில் பார்த்தது, சாதியை பார்த்தது, தீண்டாமையை ஜாதியை பாதுகாக்கணும்னு சொன்னது, ஜாதியை ஒழிக்கணும்னா சொன்னது எல்லாமே 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்காங்க. ஏன் பொருத்தப்பாட்டில் பெரியார் அம்பேத்கர் சமூகத்தில் வரவே இல்லை? ஏன் தந்தையும் தம்பியும்லாம் பேசுகிறோம் வரவே மாட்டேங்குதுன்னு நான் தொடர்ந்து இயங்கி 2009 கூட அம்பேத்கர் பற்றி எழுதினேன். அது வரைக்கும் தீவிரமாக என்னை கொண்டாடிய பல பேர் என்னை கழிச்சுக்கிட்டாங்க. ஒரு இணையதளத்தில் கீற்றுங்கிற இணையதளத்தில் என்னை அம்பேத்கரை தொடர்ந்து எழுதுனதுனாலேயே இந்த நேரத்துக்கு ஈழப்பிரச்சனையில் இருக்கும்போது அம்பேத்கர் உயர்த்தி பிடிக்கிறாங்க, இந்திய அரசின் கைகுலின்னு ஒரு கட்டுரை வந்தது. அது வந்துதான்னு கேட்டு கீற்று பேசின ஒரு இதில் பேசினேன், எழுதியிருந்தேன். அதுக்கு கீற்று இணையதள பொறுப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், எப்போ நீங்கள் போய் சொல்லுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் எடுத்து வச்சேன். அவர் கூட இருக்கு அதை பார்த்துட்டு இருந்த பிரபாகரன் அப்புறம் 2 பேரும் மெயிலில் போட்டுக்கிறாங்க. மெயிலில் போட்டு மதிமாறன் இந்த மாதிரி சொன்னார் உண்மையானு கேட்டு எனக்கு என் மெயிலுக்கு அது எனக்கு தெரிகிற மாதிரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதிமாறன் சொன்ன உண்மையான அவர் எழுதுறாரு, அவர் சமீப காலமாக இப்படி தான் மோசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எழுதுகிற கட்டுரை இருக்குன்னு அப்புறம் கொஞ்ச நாள் பற்றி ஏன்ட்டு அவங்க கேட்கல. அந்த கட்டுரையை அவங்க பார்த்துட்டு எங்க கொடுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் திருப்பி வந்தாங்கன்னா எடுத்து காட்டலாம்னு. அந்த கட்டுரையை பார்த்துன்னா கமுக்கமாயிட்டேன். இப்போ இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இது சார்ந்த விஷயங்கள் நடக்குது. இப்போவும் சொல்கிறேன், பெரியார் அம்பேத்கரோட அம்பேத்கரோட திரைப்படம் அது கொண்டு வரது நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். தொடர்பு ஆதரவு கிடையாது. அந்த அமைப்பு இருக்குது, இது இருக்குது, அவங்க இருக்குது, இவங்க இருக்குன்னாங்கன்னா அந்த படம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. அதற்கு இணையான படம் இது வரைக்கும் வரலைங்க. அம்பேத்கரோட போர்க்குணம் சொல்கிறோம்ல, இது அதுபோல் அவ்வளவு சிறப்பாக எடுத்திருந்தார். ரஜினிகாந்த் படத்தில் ஒரு வசனம் பேசினார். ஒரு படத்தில் கோட்டு போட்டது இது போட்டது அம்பேத்கர்னு அந்த வசனமே இந்த புக்கில் நான் எழுதுன அந்த வசனம் தான் இந்த இருக்குது பின்னால். இது 2009 11 எழுதுனது, மேடைகளில் பேசுகிற வசனம். உடையில் பெரியார் அம்பேத்கர் காந்தி ஒப்பிட்டு எழுதினேன். காந்தியோட உடை ஒரு காஸ்டியூமு. டெல்லி மாதிரி குளிர்காலத்தில் கூட அவர் வேணுமுன்னே கம்பளி கூட போடாமல் வெறும் ஒத்து உடம்பு இருந்தார்னா அது ஒரு காஸ்டியூமை போட்டு பண்ணலான்னு இருந்தார். தலைவர் அம்பேத்கரோட உடை கோட் சூட்டு போட்டுருந்தாருன்னா அது பந்தாவுக்காக போடலை. ஏண்டா என்னை துண்டு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறியா, என்னை நீ சட்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறியா, நீ யாரா சொல்கிறதுக்கு இந்த பர்றா கோட்டுன்னு அவர் போட்ட உடை ஆதிக்க எதிர்ப்பின் குறியீடு. எப்போ பார்த்தாலும் அதை இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கில் விற்பனை கொண்டு வந்திருக்கேன். 11 வந்த புக்கு இது. ஆனால் மேடைகளில் பேசுனேன், புத்தகமாக வந்தேன். அப்படி சொன்னார். இன்னொன்று பாடி லாங்குவேஜ் அம்பேத்கர் கோட் சூட் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பட்டத்தில் கூட அம்பேத்கர் இப்படி நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி தான் இருப்பார், கோட் சூட் போட்டு இப்படி தான் நிற்பார். எந்த படத்தை பாருங்க இப்படி தான் இப்போ உட்காந்தாருன்னு வச்சுங்க, நம்ம தலைமையில் எதிரில் இருக்கிற தலைமையில தூக்கி காலை வச்ச மாதிரி தான் உட்காருவார். கால் மேலே கால் போட்டு உட்காருவார், செவுத்தில் கால் வச்சு உட்காருவார். அதெல்லாம் என்ன தெரியுமா, இது கிடையாது. தன்னை பந்தா அவர் என்ன பண்ணாருன்னா தான் ஒரு குறியீடு, அந்த பொறுப்பு அவருக்கு. கோடிக்கணக்கான தலித் மக்களின் குறியீடாக நான் இருக்கிறேன். என் மக்களை ரோட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னியா, என் மக்களை சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னியா, என் மக்களை படிக்கக்கூடாதுன்னு சொன்னியா, என் மக்களை ஒழுங்கான உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னியா, என் மக்கள் சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னியா, இந்த பார்த்துக்கடா கோட் சுட்டு அறிவா, என் மக்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னியா, நான் நிற்கிறேன் தபால் விட்டு நிற்கிறேன், யாரா எனக்கு எதிரான விவாதம் பண்ணிக்கிற அறிவாளிகள் தான் காட்டுக்கடா, 500 கிலோமீட்டருக்கு அண்ணாட கூட ஆளக்காணும் கேட்டார்ல, கடைசி வரைக்கும் வாதம் பண்ண கூப்பிட்டார்ல. அந்த துணி இருக்குன்னு இதில் எழுதுனேன். ஆனால் அந்த படத்தில் பெரியார் உடை தான் எளிமையானதுன்னு எழுதுனேன். என்னென்னா பெரியார் உடை வசதி கொண்டது, அவர் தான் எளிமையான உடை. அப்போ காந்தியோட உடம்பே காஸ்டியூம், அது எளிமை கிடையாது, மக்களை கவர்றதுக்கான உடை அது. பெரியார் உடை எளிமை என்னென்னா எது ஒரு இடத்துல அதிகம் கிடைக்குமோ அதை சாப்பிட்றது தான் எளிமை இல்லையா. பழைய சோறு தான் எனக்கு பிடிக்கும்னா பழைய சோறு தான் சாப்பிடலாம் பருதான். தயிர் சோறு தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப எளிமைன்னா பரவாயில்ல தான். பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு நான் தயிர் சோறு தான் சாப்பிடுவேன்னா இல்லையாங்க, பாய் என்ன பண்ணுவேன்.
பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி தான் கிடைக்கும். இல்லைங்க நான் ரொம்ப எளிமை, எனக்கு தயிர் சோறு தான். என்ன பண்ணுவார் பாய், எப்பா தயிர் சோறு இல்லையாமே எங்கே கிடைக்கும்? இங்கே கல்யாணம் மட்டும் இங்கே ஹோட்டல் இல்லையே, நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், இங்கேருந்து போனால் 50 கிலோமீட்டர் போனோம், அங்கே போனால் கிருஷ்ணா பவனில் தான் தயிர் சோறு கிடைக்கும். நீ ஏதாவது பண்ணியா, இந்தாயா 5000 ரூபா போய் தயிர் சோறு வாங்கிடுவான்னு 2 கால் டாக்ஸி வச்சு ஆளை பிடிச்சி 100 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போய் பரபரப்பு தயிர் சோறு வாங்கி வந்து கொடுத்து 50 ரூபா 25 ரூபா தயிர் சோறுக்கு 2000 ரூபா கொண்டாந்து கொடுக்குறோம்ல, அதான் எளிமை. அதான் காந்தியோட எளிமை. ஆட்டுப்பால் தான் குடிப்பார், ஆடே இல்லாத ஊரில் என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. பெரியார் அப்படி கிடையாது. பிரியாணி கிடைக்கும் ஊர்னா பிரியாணி தான் சாப்பிடுவார், பழைய சோறுனா பழைய சோறு. எந்த ஊரில் எது கிடைக்கிறதோ அதை உண்பது தான் எளிமை. அப்படி வாழ்ந்த ஒரே தலைவர் பெரியார் தான். ஆடம்பரமாக ஐயா இந்த ஊரில் பிரியாணி, அது என்ன தெரியுமா? பெரியாரை பொறுத்த வரைக்கும் உணவில் அவருக்கு சாப்பிடக்கூடாது சாப்பிட விளையாட கிடையாது. அவர் 2 உணவு தான் பெரியாரை பொறுத்த வரைக்கும். ஒன்று ரொம்ப பிடித்த உணவு, இன்னொன்று பிடித்த உணவு. பிடிக்காத உணவே கிடையாது பெரியார். எதை வேணுமானு சாப்பிட்ருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி உணவு அப்படி சாப்பிட்ற மணியம். மூத்த பெரியார் இயக்க தோழர்கள்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, அவர் உடல்நிலை சரியாக இருக்கும்போது எதையாவது தின்னுக்கிட்டே இருப்பார், அவர் வாய் சும்மா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாரா, பேப்பரு ஐயா இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அங்கே மணியம்மை கவனிச்சிடுவாங்களா, இவர் பேப்பர் படிச்சாலே உள்ளே ஏதோ போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்கேருந்து பேப்பரை தட்டினா பஜ்ஜி போட்டு அதை ஒன்றுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உணவில் அப்படி ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. பழைய சோறு மாட்டு கொட்டாயில் வச்சு சோறு போட்டாலும் சாப்பிடுவார், பெரிய சார் ஹோட்டலில் போனாலும் சாப்பிடுவார், மந்திரிகள் கூப்பிட்ட மந்திரி சபையில் போய் சாப்பிட்டு எங்கன்னது எளிமையாக இருப்பார். அவர் உடை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு சட்டை எதுக்கு தொடர்ந்து எளிமை, லுங்கி, இதுதான் பெரியார். இந்த மாதிரி உட்காந்துருக்கிறாரு. ஐயா சாப்பிட வாங்கன்னு அப்படி நம்ம சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு அப்படி தான் போயிடுவோம். இப்போ யாராவது இருந்தாலும் ஒரு சட்டை போட்டுப்போம், யாராவது ஒருத்தர் வராங்கன்னா உடனே இருங்க அப்படின்ட்டு உள்ளே போய் வேற ஒரு சட்டை போட்டு உட்காருவோம்ல. இது நல்லா இல்லை, இன்னொரு சட்டம்னா நமக்கு ஒரு அந்த மதிப்புலாம் இருக்குல்ல. பெரியார் அப்படி கிடையாது. சட்டை போட்டு உட்காந்துருப்பாரு. அது நேற்று போட்டாரோ முந்த நாள் போட்டாரோ போன மாதம் போட்டாரோ தெரியாது. லுங்கி கட்டியிருப்பார், உட்காந்துருப்பாரு. யாருன்னா வந்தாங்கன்னா பேசுவார், சாப்பிட விட்டா போவார். அப்படியே உட்காந்துருப்பாரோ காலையில் வரைக்கும் பேசிட்டு, ஐயா டெல்லிக்கு போனோம், ரயிலுக்கு டைம் ஆச்சுன்னா வாங்க போகலாம் அப்படின்னு போவாங்க. அவ்வளோதான். டெல்லி சிந்தாதிப்பட்ட எல்லாம் ஒன்று தான் அவருக்கு. அப்போ அப்படி தான் வாழ்ந்துருக்கிறார். சுய மதிப்பீடே இல்லாமல் வாழ்ந்துருக்கிற பெரியார். அந்த செய்தியை சொன்னால் அது மட்டும் அந்த படத்தில் கட் ஆகிட்டு அம்பேத்கர் பற்றி போட்ட செய்தி வந்தது. அது என்ன, நான் சொன்ன செய்தி ரஜினிகாந்த் பேசி பெருசாக போயிருக்குது. ஆனால் அதில் பேசப்பட்ட விஷயத்தோடும் தலைவர் அம்பேத்கர் படம் பேசுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். தலைவர் அம்பேத்கராகவே வாழ்ந்தார் மம்முட்டி அந்த படத்தில். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரசியல் கண்ணோட்டம். ஏன் அந்த படம் இங்கே கொண்டாடப்படவே இல்லை? அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எவ்வளோ இடத்துல அது எங்கே இருக்குன்னு எவ்வளோமே தெரில. அது கேட்டால் மத்திய அரசு மாநில அரசு 4 போராட்டம் நடத்துனாங்க. அதை விசாரித்து பார்த்தா அது மத்திய அரசு கையிலையும் இல்லை, மாநில அரசு கையிலும் இல்லை, என்எஃப்டிசி கையிலையும் இல்லை. என்எஃப்டிசியே கேட்டுக்கிட்டாங்க. என்எஃப்டிசி போய் நான் தான் முதல் முறையாக இந்தியாவுடைய 2007 நண்பர்களோடு சேர்ந்து முதல் முறையாக தலைவர் அம்பேத்கர் டிஷர்ட்டை நான் தான் முதல் முறையில் பண்ணேன். அதுக்கு முன்னால் பிரபாகரன் டிஷர்ட்டு, பெரியார் டிஷர்ட்டு, சேகுவாரா டிஷர்ட்லாம் போடுவாங்க. அம்பேத்கர் டிஷர்ட்டை போடுறதே கிடையாது. இப்போ இதெல்லாம் நான் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்பு சொல்ல நம்மள சொல்கிறேன். நான் கேட்டேன், நீ பெரியார் டிஷர்ட் போடுற, பிரபாகரன் டிஷர்ட் போடுற, அம்பேத்கர் டிஷர்ட் போடுற, சேகுவாரா டிஷர்ட் போடுறியா, ஏன் அம்பேத்கர் டிஷர்ட் போட மாட்டேறது? நெருக்கடி அதை முதல் முறையாக கொண்டு வந்தோன்னே புழக்கத்துக்கு வந்தது. ஏன் தெரியுமா போட மாட்டாங்க அம்பேத்கர் டிஷர்ட்டு? அதை முற்போக்கால்கிட்ட சாதி எப்படி இருக்குது? சாதி எவ்வளோ மோசமானது. சேகுவாரா டிஷர்ட் போட்டால் தன்னை புரட்சிக்கார மாதிரி காட்டுது, பிரபாகரன் டிஷர்ட் போட்டால் தமிழோட போராளி மாதிரி தன்னை காட்டுது, பெரியார் டிஷர்ட்டை போட்டால் பகுத்துறாருன்னு காட்டிக்கலாம், அம்பேத்கர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு அறிவாளி மாதிரி காட்டலாம், பெரிய மாதிரி இல்லை, ஆனால் தலிதா காட்டும் சமூக அமைப்பு. அப்போ தன்னை தலிதா கடிச்சிருப்பாங்க பார்க்குறவங்கிறதுனால அம்பேத்கர் டிஷர்ட்டை 2 பேருக்கு தலித்தும் போடலை, நான் தலித்தும் போடலை. அப்போ பொது இடங்களை தன்னை தலித்து நினச்சிக்கிட்டு பார்த்தா மட்டும் பாப்பா சாதி அமைப்பு அப்படி இருக்குன்னு தலித்து இளைஞர்கள் தவிர்த்தாங்க. தலித்தல்லாதவர்கள் நம்மளை தலித்து நினச்சிப்பாங்களோங்கிற கண்ணோட்டம் அது போடலை. அதை ஒட்டச்சி நான் அதை கொண்டு வந்தேன். அந்த டிஷர்ட்டோட 10 பேர் என்எஃப்டிசி முற்றுகிட்டோம். அப்போயே அந்த நார்த் இந்தியன் மகாராஷ்டிரக்காரன் அவன்கிட்ட பேசணுன்னா அவன் தான் உண்மையை சொல்லலாம். படம் எங்ககிட்ட இல்லை, 5 வருஷமாக வாங்கி வச்சுக்கிட்டு விஸ்வாஸ் சுந்தர்னு ஒருத்தன் வாங்கி வச்சுருக்கான், அவன்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னான். அவன் வாங்கி வச்சு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கான். அந்த படத்தை ரிலீஸ் ஆகக்கூடாது. அந்த விஸ்வாஸ் சுந்தர் பணம் இல்லைன்னு காரணம் சொல்லியிருக்கான். ஏன் விஸ்வாஸ் சுந்தர் வாங்கி வச்சுருக்கான் தெரியுமா? அம்பேத்கர் படத்தை அவன் சாதாரண ஆள் கிடையாது, படம் இல்லாமல் ரிலீஸ் பண்ண போகிறது. யார் தெரியுமா? அவன் ஜாக்கி சான்னா வச்சு இங்கே திரைப்படம் விளையாடுற தசாவதார படம் எடுத்தாங்கல்ல, அந்த ப்ரொடியூசரோட தம்பி அவன் பெரிய ப்ரொடியூசர். பணம் இல்லை அம்பேத்கர் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதை அம்பலப்படுத்தி அது வெளியே என்எஃப்டிசியை நேரடியாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தாமுஎஸ் எல்லாம் பல இடங்கள் அவங்க திரையிட்டாங்க. அதெல்லாம் நடந்தது. அது திரையிடுறதில் உள்ள சிக்கல் அவ்வளோ பிரச்சனை வந்தது. நான் இப்பவும் சொல்கிறேன்,
பெரியார் படத்தை விட, காந்தி படத்தை விட பர்ஃபெக்டான அம்பேத்கரோட போர் குணத்தை அவ்வளவு துல்லியமாக சொன்ன படம் பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அந்த வெண்ணபிடிச்ச திரைப்படத்துக்கு இணையா படம் கிடையாது. அந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? ஒரு முஸ்லீம். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர், ஜாஃபர் பட்டேல்னு. பெரிய டீம் பார்த்து பர்ஃபெக்ஷனாக நேர்த்தியான சினிமா. அது ரொம்ப நேர்த்தியான சினிமா மட்டும் இல்லை, நேர்த்தியான அரசியலோட அந்த சினிமா. அந்த சினிமாவுக்கு என்ன மரியாதை இருந்தது. ரஜினிகாந்த் பேசுறதுக்கு முக்கியத்துவம், ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுல நான் சொல்கிறேன், அந்த படத்துக்கு அம்பேத்கர் நடித்த மம்முட்டிக்கு என்ன முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு சமூகத்தில்? ரெண்டு பக்கமே கொடுக்கல. அப்போ இந்த சூழல்லாம் இருக்குது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழல்ல இப்போ இருக்கிற அரசியல் சட்டத்தை நாம் பாதுகாப்பது பெரும் பாடாக இருக்கிறது. இந்த பிஜேபி அரசு நல்லா தெரிஞ்சுக்க, இந்த 10% இடஒதுக்கீடு யாரை வச்சு பண்ணுறான்? பிற்படுத்தப்பட்ட மோடியை வச்சு பண்ணுறான். பிற்படுத்தப்பட்ட எதிரான விஷயத்தை ஆதிக்க ஜாதி இடஒதுக்கீடு இல்லாத விபி சிங் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு கொடுத்தாரு. பிற்படுத்தப்பட்ட மோடி ஆட்சிக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட இடத்துக்கு தான் முதல்ல கை வைக்கிறாரு. அது இது நல்லா தெரிஞ்சுக்க, இது வரலாறு முழுக்க எடுக்குது. இந்த இடத்தில் பிரதமராக ஏன் ஒரு பார்ப்பனர் பிஜேபிக்கார பரிந்துரைகள் இப்போ தெரிந்தா? இப்போ பார்ப்பனர் பிரதமராக இருந்து இந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் கை வச்சிருந்தா இந்தியா முழுக்க என்ன ஆகும்? பெரிய வன்முறையாக, பெரிய பிரச்சனையாக, பார்ப்பனத்துக்கு நெருக்கடி ஏற்படும். அழகாக ரோல் பண்ணுறாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட கையில் அதிகாரம் கொடுத்துட்டு பார்ப்பனியத்தை அமல்படுத்தினா சமூகம் இயல்பாக சுழலும். பார்த்தா மோடி ஒரு பிற்படுத்தப்பட்டவன் தானே, ஏன் எங்களை சொல்கிறீங்க? இது வரலாம். கண்ணனும் அப்படிதான். கண்ணன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன், பார்ப்பனர் கிடையாது. ஆனால் கண்ணனை எல்லா பார்ப்பனர்களும் ஏன் கொண்டாடுறாங்கன்னா 4 வர்ணத்தின் பார்ப்பன உயர்வுக்காகவே கண்ணன் அவதரித்தான். அந்த வேலையே பார்த்தான். புராண காலங்களில் கண்ணன் என்ன ரோலை பண்ணாலும் அந்த நவீன கண்ணனாகத்தான் நம்ம மோடி புல்லாங்குழல் எடுத்து அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஊதுன்னு ஊதி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அரசியல் திருத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்பவும் சொல்கிறேன், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியலை சமூர்த்தி அரசியலில் மாறணும்னா அதற்கு ஒரே வழி பெரியார் அம்பேத்கர் அரசியலை உயர்த்தி பிடிப்பதுதான். அதை தவிர வேறு வழியே கிடையாது. அதை அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் தன் உயிர் தியாகம் செய்து, தன் வாழ்க்கையே தியாகம் செய்த பெரியார் இயக்கத்தின் அந்த போர் கொண்டுள்ள தோழர்களின் அந்த நாளில் நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறையினுடைய அதிகாரம் ஒட்டுமொத்தமாக துக்ளக் தர்பார் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தமிழ்நாட்டு தரகராக இருக்கின்ற குருமூர்த்தியினுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கண் அசைச்சா தான் இங்கே காவல்துறை அசையும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு உருவாகியிருக்கு. அதை வந்து வெளிப்படையாகவே நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கு சங்கிகள் மேலே நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த புகாரை கூட வாங்க மாட்டேங்கிறாங்க காவல் நிலையங்களில். நீங்கள் வந்து கீழ்நிலை காவல் நிலையங்களில் இருந்து